மூணாவது நாளான இன்னைக்கு பிக் பாஸில் காலையில் 6:45க்கு ஒவ்வொருத்தராக எந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாஷிங் பண்ணுற இடத்துல கணேஷும் ஜூலியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு நடந்தது எல்லாரையும் பாதிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல முடிவோட நல்ல தினமாக எல்லாரும் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு கலசலா பாட்டோட எல்லாரும் எந்திரிச்சு குத்தாட்டம் போடுறாங்க. நமிதாவோட டான்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு டான்ஸ் போடுறாங்க. ஆர்த்தியும் தூங்கி எந்திரிச்ச உடனே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 8:45லேருந்து 9 மணிக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய அழுகை சத்தம் கேட்குது. நம்ம வையாபுரி அண்ணன் தேம்பி எழுந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக ஆறுதல் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்க அழுவாச்சை நிறுத்துறதுக்கு எல்லாரும் எதோ சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ஓவியா வந்துட்டு வாங்க தம் அடிக்க போகலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு அவரை சிரிக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்நேகன் வந்துட்டு வையாபுரி அண்ணாவை ஆறுதல் படுத்தும் விதமாக கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வையாபுரி அண்ணன் வெளியில் வராரு. குடும்பத்தை நினச்சியும் குழந்தைகளையும் நினச்சி தான் வையாபுரி அண்ணன் இப்படி அழுந்தாரு அப்படின்னு ஆர்ஆர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் கஞ்சா கருப்பண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க கொடுக்குற டாஸ்கெல்லாம் இப்போவே இப்படி இருக்குது. நைட்டு 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பேட்டரியை மாற்ற சொன்னால் யார் இவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நானே 2 நாளைக்கு பார்ப்பேன். அப்படி முடியலன்னா நமிதாக்காகிட்ட ஒரு பெரிய குச்சி ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன், அதை வச்சு இந்த காம்பவுண்டு சேவரை ஸ்பைடர்மேன் மாதிரி தாண்டிடுவேன் அப்படின்னு கலாச்சிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம கஞ்சா கருப்பண்ணன். காலையில் 9:45க்கு அனுயாவும் ஜூலியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலையே நான் தான் ரொம்ப சின்ன பொண்ணு, நான் யார் சொன்னாலும் எதுவும் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் விளக்குறத கூட நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓவியாவும் ரைஸாவும் டான்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒருத்தி தான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க ஜூலி. அதுக்கப்புறம் ஓவியா வந்துட்டு எனக்கு ஹாட் மில்க் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர்கிட்ட கேட்குறாரு. அவர் வந்துட்டு ஓகே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கேமரா முன்னாடி வையாபுரி அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட நான் குட் மார்னிங் குட் நைட் சொன்னது கிடையாது, கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆகுது, ஆனால் இங்கே வந்து தான் நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கண் கலங்கி அழுந்துக்கிட்டு இருக்காரு. இந்த 2 நாளில் குடும்பம்னா என்ன, குழந்தைங்கன்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன். இனிமேல் எங்கள் வீட்டில் போய் நான் யாருக்கிட்டேயும் சண்டை போட மாட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டு இருந்தார் வையாபுரி. இன்னொரு பக்கம் சக்தி துணி துவைக்க தெரியாமல், துணியை புளிய கூட தெரியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். கஞ்சா கருப்பண்ணனும் வையாபுரி அண்ணனும் அப்படி புளியக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி புளியணும் எப்படி துணி துவைக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலையில் ஒரு 10:15 மணிக்கு எல்லோரும் வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க. நமிதாவும் கஞ்சா கருப்பண்ணனும் வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. ரூம்குள்ளே கணேஷ் வந்துட்டு மாஃப் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நமிதா வீடு பெருக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க குங்குமம் வந்துட்டு வேர்வையில் கீழே சிந்திக்கிட்டு இருக்கு. அனுயா வந்துட்டு அதை தொடச்சி விட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்நேகன் பரணி எல்லாம் குங்குமம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஷூட் ஆகுது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரொம்ப மங்களகரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்நேகன், காயத்ரி, ஸ்ரீ, அதுக்கப்புறம் வையாபுரி, சக்தி இவங்க எல்லாரும் வந்துட்டு பரணியையும் கணேஷையும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. நமிதா வந்துட்டு டைனிங் ஹாலில் உட்காந்துக்கிட்டு நான் வெளியில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இங்கே வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லேடிஸோட பெட்ரூம் பக்கத்தில் வந்துட்டு என்னென்னா 4 பேர், அதாவது ஓவியா, ஜூலி, ஆர்த்தி, ரைஸா இவங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேக்கப் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட லவ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்குறாங்க. ஓவியாவுக்கு யாருமே செட் ஆகலை, எல்லோரும் ப்ரொடக்ஷன் ஆளுங்களை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, நான் சிங்கிளாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பாத்திரம் கழுவுறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் எல்லோரும் போய் அங்கே மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உனக்கு நேற்றே கையில் அடிபட்டிருக்கு, அதனால் உன்னை நான் பாத்திரம் கழுவ சொல்லலை, அந்த டீமுக்கு நீ தான் தலைவி, இனிமேல் இது மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, அவங்களே சாப்பாடு ஆக்கிட்டு அவங்களே பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க, ஸோ மேக்கப் வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஒரு ஆளை இங்கேயே கண்டிப்பாக நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நேகன் ஜூலிக்கு கண்டிஷன் போடுறாரு. அங்கே அறைக்குள்ளே வந்த ஸ்நேகன் ஓவியா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்கப் பண்ணிக்கிட்டு இங்கே உட்காரக்கூடாது, பாத்திரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, உடனே நீங்கள் எல்லாத்தையும் கழுவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியா வந்துட்டு அதுக்கு நீங்கள் என்னை லீடராக மாற்றிருங்க, நான் உங்களை மாதிரி சூப்பர்வைசிங் பண்ணுறேன், ஆர்டர் போடுறத வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓவியா கத்துறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே ஸ்நேகன் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்துறன்னு சொன்னா மண்டையை உடச்சிருவான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு வெளியில் போயிட்டாரு. அதுக்கப்புறமா மதியானம் 1 மணி அளவில் பரணியும் ஜூலியும் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பரணி என்ன சொல்கிறாருன்னா, நீ தனியாலாம் இருக்க, நீ எல்லாரும் கூட இன்னும் மிங்கிள் ஆகலை, நீ மிங்கிள் ஆகணும்னு நினச்சாலும் அவங்க உன்னை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க, ஜல்லிக்கட்டு விஷயத்தை எடுத்து ஆர்த்தியும் காயத்ரியும் எதுக்குங்க பேசணும், அவங்க பாப்புலர் ஆகிறதுக்காக தான் இப்போ எடுத்து அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் ஜல்லிக்கட்டு விஷயத்துக்கு காசு வாங்கிட்டேன், வேற ஒருத்தங்களுக்காக நான் இப்படி பண்ணுறேன், நான் திமுக கட்சி அதிமுக கட்சின்னா அவங்க எதுக்குங்க பேசணும், அந்தளவுக்கு நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஜூலியை புலம்புறாங்க. மேலும் ஜூலி என்ன சொன்னாங்கன்னா,
நான் வந்துட்டு முறையாக ஸ்டேஜில் ஏறி பேசுகிறேன், எனக்கு அழுக வந்துச்சு. இவங்கெல்லாம் பாப்புலர் ஆகிட்டாங்க, இவங்களாம் ஒரு ஸ்டேஜில் கூட கண் கலங்குனது இல்லையா? ஆர்த்தி அவங்க அப்பாவை பற்றி பேசும்பொழுது எல்லோரும் கம்முன்னு தானே இருந்தீங்க, நான் என் குடும்பத்தை பற்றி பேசும்போது மட்டும் ஏன் சீக்கிரம் முடிங்க, எங்களுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, எனக்கு அண்ணான்னு கூப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜூலி வந்துட்டு பரணி கிட்ட சொல்கிறாங்க. பரணியும் அதான் சொல்கிறாரு, நீ எனக்கு அண்ணான்னு கூப்பிடும்போது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பரணி என்ன சொல்கிறாருன்னா, நீ கம்முன்னே இருக்கிறதுனால தான் உன் தலைமையில ஏறி எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீ திருப்பி அவங்கள அடி, அவங்கள பேசவே விடாத, உன்னை பார்த்தாலே அவங்களாம் பயந்துக்கணும், அந்த அளவுக்கு நீ பண்ணு, உனக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரணி ஆறுதல் கூறுறாரு. அதுக்கப்புறமா நமிதா வந்துட்டு அவங்க குடும்பத்தை பற்றி நினச்சி கண் கலங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோஃபாவில் எல்லோரும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. குக்கிங் டீம்லேருந்து ஒருத்தர் போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து ஒரு டப்பாவை எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்கிறாங்க. ஸ்டோர் ரூம்லேருந்து அந்த டப்பாவில் நிறையா மாலைலாம் இருக்குது. நேற்று குக்கிங் டீம் அந்த பிக் பாஸ் ரூமில் பார்த்த ஃபோட்டோஸ் யாருன்னு அவங்களுக்கு மாலை அணிவிக்க சொன்னாங்க. அதில் ஓவியாவோட ஃபோட்டோவுக்கு கணேஷோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஜூலியோட ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோ இருந்துச்சு, அது நமிதான்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க போய் அனையாவுக்கு போட்டு அதை தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ 4ல் 3 கரெக்டாக அவங்க மாலை அணிவிச்சு சரியாக சொன்னாங்க குக்கிங் டீம். பாத்திரம் கழுவுற டீமுக்கு மறுபடியும் ஒரு டாஸ்க் வந்துச்சு 5:30 மணிக்கு. அதில் என்னன்னா பிரபலங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ வந்துச்சு, அதை இவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க, அதை நாளைக்கு தான் காட்டுவாங்க. ஆர்த்தி, நமிதா, அனுயா அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா எல்லோரும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாப்பிட்ட சாப்பாட்டோட பவுல், தட்டு எல்லாத்தையும் கழுவ சொல்கிறாங்க எல்லாரும். அதாவது அந்த குக்கிங் டீமில் இருக்கிறவங்கள தவிர அந்த பாத்திரம் விளக்குற டீம் வந்துட்டு பவுலை எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காயத்ரி சமைச்ச சாப்பாடு கெட்டு போயிருந்துச்சு, அதை யாராலையும் சாப்பிட முடியல. ஆனால் யாருமே அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணல. கோபம் வந்த ரைஸா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் இப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவியா என்ன சொன்னாங்கன்னா, நம்மளை பாத்திரம் விளக்கிறதுக்கு மட்டும் கரெக்டான டைமில் கூப்பிட்றாங்களே, சாப்பாடு கெட்டு போச்சுன்னா அது அவங்களோட மிஸ்டேக் தான், அவங்க ஒழுங்காக சமைச்சு தரணும் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோபம் வந்த ரைஸா என்ன பண்ணாங்கன்னா, ஜூலி கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, இது மாதிரி ஃபுட்டு கெட்டு போச்சு, என்ன சமையல் சமைக்கிறீங்க அப்படின்னு போய் காயத்ரி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஜூலியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது நமிதா, ஆர்த்தி, ஸ்னேகன், ஆர்ஆர், காயத்ரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஜூலி போய் இது மாதிரி ஃபுட்டு கெட்டு போச்சு, ரைஸா ரொம்பவே கோவப்படுறாங்க, எதனால் இப்படி ஃபுட்டு கெட்டு போச்சு, ஃபுட்டு கெட்டு போச்சுன்னா அதை எதுக்கு நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறீங்க, அது வச்சதுனால தான் நாங்கள் தெரியாமல் சாப்பிட்டோம், இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் கூட கிடையாது, காய்ச்சலோ அல்லது ஃபுட் பாய்சனோ ஆகிடுச்சுன்னா நம்மளை கேர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோவம் வந்த காயத்ரி அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. கோவமாக உள்ளே போன காயத்ரி வந்துட்டு கணேஷ்கிட்டையும் சக்திகிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால தான் இது மாதிரி எச்சங்க கூடலாம் நான் சேர்றது கிடையாது, இதனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வரத்துக்கே யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவம் வந்த காயத்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலி இனிமேல் நீ என்கிட்ட பேசாத, நான் யார்கிட்டையும் பேசுகிற மூட்லேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு பக்கம் ஜூலியை கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்லி பிக் பாஸ் அழைப்பு கொடுக்குறாரு. அந்த இடத்துல ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை வந்துட்டு லிவிங் ஏரியாவில் சோஃபாவில் எல்லாரையும் உட்கார வச்சு பிளாஸ்மா முன்னாடி நின்று அந்த லெட்டரை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலிக்கு ஒரு ஆர்டர் வருது. டாஸ்க் என்னன்னா, பிக் பாஸ் குடும்பத்துக்கிட்ட அந்த 15 நபரும் அவங்களோட முதல் காதலை பற்றி பேசணும் அப்படின்றது தானா. அதுக்கப்புறமா நமிதா வந்துட்டு ரைஸா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூலி வந்துட்டு கெட்ட பொண்ணு கிடையாது, அவளோட பிஹேவியர் நேச்சுரலாகவே அப்படி தான் இருக்குது, ஆனால் அவள் ஜென்யூனாக இருக்கணும், எல்லாத்தையும் கவுக்கிறதுக்காக அவள் வந்துட்டு கேம் ப்ளே பண்ணுறாளோ அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகன் கிட்ட வந்துட்டு ஜூலி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னை தனியாக பார்க்குறாங்க, ஒருவேளை நான் சினிமா ஃபீல்டில் இல்லாதனால இவங்க இப்படி பார்க்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஹெட் ஆகிய ஸ்னேகன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நைட்டு 12 மணிக்கு ஜென்ஸ் எல்லாம் லேடிஸ் பக்கம் வராங்க. என்னடா நடக்க போகுதுன்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தா என்னன்னா, ஜூலியோட பிறந்த நாள், அவங்களுக்கு பிறந்தநாள் விசேஷை எல்லாரும் கட்டி பிடிச்சி விஷ் பண்ணாங்க. ஜூலிக்கு தமிழ் ஸ்பீடி சார்பாக நம்மளோட பர்த்டே விசேஷை தெரிவிச்சுக்கலாம். நீங்களே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் மூலியமாக ஜூலிக்கு பர்த்டே விசேஷை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு தான் காட்ட போகிறாங்க. ஆனால் அதில் மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னென்னா, டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்னேகன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு மறுத்து ஓவியா பேசுகிறாங்க. ஓவியாவுக்கு ஒரு கட்டத்தில் கோவம் வரும்போது அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஸ்னேகனுக்கு கோவம் வருது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தலைவர் நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்கு குறுக்கில் எந்திரிச்சு போகிறீங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. கோவம் வந்த கஞ்சா கருப்பு என்ன சொல்கிறாருன்னா, ஓவியா கிட்ட நீங்கள் எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு எந்திரிச்சு போகிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து இங்கே அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓவியாவுக்கும் கஞ்சா கருப்பண்ணனுக்கும் சண்டை வந்துடுது. காரணம் என்னென்னா,
நீங்கள் வாயை மூடுங்க ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கஞ்சா கருப்பண்ணனை சொன்னவனே கஞ்சா கருப்பண்ணனுக்கு கோவம் வந்துட்டு திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதை பற்றி நாளைக்கு தான் பார்க்க முடியும். இந்த வாரத்தோட எண்டில் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அனுயா, ஸ்ரீ இல்லைனா ஜூலி இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க கண்டிப்பாக எலிமினேட் ஆக போகிறாங்க. நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓட் அப்படின்னு டைப் பண்ணி பக்கத்தில் அவங்களோட பேரையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த 15 கேண்டிடேட்டில் பிடிச்ச கேண்டிடேட் யாருன்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இன்றைக்கி ஜூலியோட பர்த்டே, அவங்களுக்கு பர்த்டே விஷஸையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மறக்காமல் தெரிவிக்கலாம். மேலும் பிக் பாஸ் பற்றின எல்லா நியூஸ்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.